ஸோ பால் கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஓகே, அரிசி மாவு, துருவிய தேங்காய், வெல்லம், உப்பு, ஏலக்காய் தூள். ஸோ ஓகே, பால் கொழுக்கட்டைக்கு பால் வேண்டாமா? இதுல எதுக்காக இதை பால் கொழுக்கட்டைன்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி சொல்லுங்க. வெல்லம் போட்டு காய்ச்சி ஊற்றுறோம். ஓஹோ, அதனால. பட் பால் தேவைப்படாது. தண்ணி கொதிக்க வச்சு தான் நம்ம கொழுக்கட்டையை போட போகிறோம். ஓஹோ, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? தண்ணி கொதிக்க வச்சுட்டு மாவு பிணையணும். தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு பேன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம கடாய் தேவைப்படும் இல்லையா, அதனால கடாயை விட்டுருவோம். ஆன் பண்ணிட்டுமா? தண்ணி வந்து ஜக்ல இருக்கும். இப்போ நமக்கு வந்து தண்ணி காயணும். தண்ணி காய்ச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலையா? வேற எந்த வேலையும் நமக்கு அந்த கரைச்சிறது, வெள்ளத்தை கரைக்கிறதெல்லாம் இப்ப ஒரு பக்கம் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணிக்கு அப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை இதுல தான் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ஸோ தண்ணியை முதல்ல கடாயில மாத்திட்டு அதுக்கப்புறம் கடாயை அங்க வச்சுட்டு வெள்ளம் கரைக்கிறத இந்த பேன்ல பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ நம்ம சேர்க்க போறோம்? இது எப்படி தேவையான வெள்ளம்னு வச்சுக்கலாமாப்பா, இல்லை ஏதாவது அளவு இருக்கா ஸ்வீட்னஸ்? இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான், சிம்பிள். போட்டுக்கிற ஸ்பூனை எடுத்துக்கிறேன். வெல்லம் எல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம வந்து சம்டைம்ஸ் அதை என்ன பண்ணுவோம்னா லைட்டாக துருவி போடுவோம். இப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சோம்னா வெல்லம் ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சிடும். அண்ட் மிடில் வச்சுடுறேன், ஏன்னா ரொம்ப விட்டோம் அப்படின்னா திக்கா பாகாயிடும். தண்ணி நம்ம கொச்சது போதுமாப்பா? போதும். ஆஃப் பண்ணிடலாம். மாவு பேசலாம். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மாவு பேசலாம். ஓகே. ஸோ அந்த பெரிய பவுல் இருக்கா, அதை இங்கே வச்சுட்டு தேவையான அளவுக்கு மாவையும் ஆட் பண்ணி இதையும் நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு தண்ணியை அப்படியே ஆட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த கரண்டியில் ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் சால்ட். கையில் பேசலாமா? தாராளமா. சரி, இது எப்படி நம்ம பதத்துக்கு எடுத்துட்டு வரணும்? சப்பாத்தி மாது பதமா இல்லை வேற என்ன பதம்னு சொல்லலாம்? சாஃப்டாக எடுத்துடணும். ஓகே. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தான் தெரியும். பட் பதம்னா அந்த கெட்டித்தன்மை இருக்கலாம்ல, சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கலாம். ஓ, கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாமா? சுடு தண்ணி. ஓஹோ. ஓரளவுக்கு மாவு கெட்டி ஆயிடுச்சு. அதாவது நம்ம சொல்ற பேச்சு, நம்ம சொல்ற ஷேப்புக்கு வர அளவுக்கு அதை கொண்டு வரணும் போல. ஹாட் வாட்டர் வேணுமா இல்ல? ஹாட் வாட்டர் போடலாம். போதுமா? ஓஹோ.
அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெல்லம் வந்து கொஞ்சம் அந்த பெரிய வெல்லம் தவிர மற்றதெல்லாம் நல்லா இங்கே மேஷ் பண்ணால் அப்படியே வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாவு சாஃப்டாக இருக்கணும்னாங்க. பட் மாவு பதம் என்ன அப்படின்னா சப்பாத்தி மாவு பதம் தான். ஏன் அப்படின்னா இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி போடுவோம்னு நினைக்கிறேன். தேங்காய் போடுவாங்க, ஆனால் தேங்காவையும் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அதை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேங்காவை வறுக்க போகிறோமா அப்படியே ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே முடிச்சு லாஸ்ட்டில் தூவணும். ஓ, லாஸ்ட்டில் தூவனா போதும். அடடா, ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நமக்கு அந்த பதம் வந்துருச்சாப்பா? அதை என்ன பண்ண போகிறோம்? நம்ம மாவை உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ. ஓ ஃபைன். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் வந்து பிளேட்டை வைக்கிறேன். இந்த பிளேட் எங்கே வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சு அதில் போட்டுறேன். அந்த பக்கம் வேலை என்னமோ பரபரப்பாக தான் நடக்குது. இந்த பக்கம் வெல்லம் போட்டது போட்டபடியே இருக்குது. கொஞ்சம் கூட கரையிற மாதிரி தெரியல. ஓகே, நாட் பேட். அண்ட் ரொம்ப சிம்மில் வைக்கல, நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது கெட்டி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. கரைஞ்சிச்சு. அந்த பக்கமும் அவங்க வந்து அழகா இந்த பால் கொழுக்கட்டையோட ஷேப் என்னவோ அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் பாகு ஆகணுங்கிறதுக்காக கரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீடியமில் வச்சுருக்கேன். மீடியம்லேயே வச்சு தான் வந்து வெல்லத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹீட் ஆகிட்டே இருக்கு ஒரு திக்னஸ்க்காக. ஃபைன். அது ரெடி ஆயிடுச்சா? இப்போவே பற்ற வைக்கட்டுமா? இப்போயே பற்ற வச்சிடலாம். கொதிச்சாதான் போட முடியும். ஓகே. தண்ணி கொதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு பாருங்க இந்த பாகே வந்து நடுவில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கரைசலை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாகு திக்னஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொதிக்கட்டுமா? இன்னும் கொஞ்சம். ஓகே. தண்ணி நமக்கு ஹையில் தான் வச்சுருக்கோம். ஸோ கொச்சிடும். ஸோ நமக்கு இப்போது தேவையான அளவுக்கு வந்தாச்சுப்பா பால் கொழுக்கட்டை. அதை வந்து வாட்டர் கொச்சா ஆட் பண்ணிடலாமா? ஓகே. அதுக்குள்ள இதை வந்து லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நமக்கு பாகுன்னா இந்த பாகுல இன்னும் கொஞ்சம் திக்காகும். தண்ணி ஒரு பக்கம், வெல்லம் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பொடி கொஞ்சோண்டு போட போகிறோம். ஆஹா, இது வந்து ஏலக்காய் பொடி. ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி தனியாக கொச்சிட்டு இருந்தது. இப்போ ஏலக்காய் ஃப்ளேவரோட கொச்சிட்டு இருக்கு. இப்போ பால் கொழுக்கட்டையை அதில் ஆட் பண்ணணும். பட் நல்லா கொதிக்கணும். நாங்கள் அப்படியே எதையும் செக் பண்ணிடுவோம். இது ஓரளவுக்கு திக்காக இருக்குப்பா. போதுமா இல்லை இன்னும் ஆகட்டுமா? இன்னும் கொஞ்சம் ஆகணும். ஓகே அப்பா, கொஞ்சம் ஹை வைக்கட்டும். ஸோ பால் கொழுக்கட்டையும் விநாயகருக்கு படைப்பாங்களா? இல்லை இது வந்து நமக்கான ஒரு ஸ்வீட் தானா? இல்லை, படைப்பாங்க. ஓகே, பண்ண தெரிஞ்சவங்க படைப்பாங்க. நமக்கு நார்மல் கொழுக்கட்டையே இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி. இன்னைக்கு இந்த பால் கொழுக்கட்டையை பண்ணிட்டு இருக்கோம்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கொதிக்கிறதால நான் கொஞ்சம் சிம் பண்ண போகிறேன். இப்போ கொழுக்கட்டை போட்டுடலாம். ஓகே.
ஸோ இந்த பால் கொழுக்கட்டை வந்து அந்த தண்ணியில வேகணும் இல்லையா? ஓகே. ஒரு 5 to 7 minutes வேணும். ஆஹா. இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா குட்டி குட்டியாக அந்த கொழுக்கட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சாப்பிட. ஓகே, மூடி வச்சுட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து சுடு தண்ணி கூட அவ்வளோவா சேர்த்து அந்த மாவை அரைக்கு நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரல. ஸோ பச்சை தண்ணி தான் ஊற்றி ஒரு டோவாக ரெடி பண்ணியிருந்தோம். அதனால இதுக்கப்புறமா தான் அது முழுசாக வேகணும். அப்படிங்கிறதுனால அது வேகட்டும். அண்ட் நமக்கு இப்போ அவங்க தான் செக் பண்ணும் அந்த திக்னஸ் வந்துருச்சான்னு பாருங்க. வெல்லத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? ஓகே. ஸோ அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நமக்கு இன்னும் ரெடி ஆகலை. இந்த பக்கம் வெல்லமும் எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வச்சோம் வெல்லத்தை, அது இன்னும் இவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ பால் கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கே, அடடா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ, அதுக்கான மெத்தட், அதுக்கான டைமிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுவும் ரெடி ஆகல. ஓகே. ஸோ இது வந்து சொன்னாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும் அது நல்லா வேகிறதுக்கு. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அரிசி மாவை போட்டோம் அப்படின்னா அரிசி மாவு வெந்து வரும்போது எப்படி இருக்கும்னா அது நல்லா பிரைட் ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அந்த வெந்த கலரில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் அதை நம்ம கொதிக்க விடணும், வேக விடணும். ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் கலர் போட்டபடியே தான் இருக்குது, அது இன்னும் வேகலை. அண்ட் பாகும் ரெடி ஆகலை. நம்ம போட்ட வெல்லம் ரெடி ஆகிட்டே இருக்குது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்குது. பால் கொழுக்கட்டையும் வந்து இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து இதை ப்ரெசன்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை இல்லைப்பா? ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் குக்கிங்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற துருவிய தேங்காய் கூட அப்படி தூவி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி பிளேட்டிங்கை முடிக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுடுவோம். ஸோ அதை எப்படி தரோங்கிறத பார்த்துடலாம். இப்போ தண்ணி உள்ளே ஊற்றுது இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் பாதியாக அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 minutes எடுக்கும் இல்லைப்பா? ஆமாம். ஓகே, இது செக் பண்ணிடுவோம். ஓகே, போதுமா? போதும். ஆஃப் பண்ணலாமா இல்லை சிம்லேயே வைக்க? சிம்லேயே வச்சிடலாம். ஓகே. ஸோ ஏன்னா ஆஃப் பண்ணோன்னா அது கெட்டியாகிடுங்கிறதுனால சிம்மில் வைக்க போகிறோம், அது ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அது இன்னும் கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. 5 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பாகை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அண்ட் துருவிய தேங்காவை எப்படி ஆட் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். நம்ம எப்படி போட்டோமோ அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி எல்லாம் வற்றி வேற மாதிரி இருக்குது. முதல்ல ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம இதை செக் பண்ணுவோம்? கொஞ்சம் உடச்சி தான் செக் பண்ணுவோம். ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். ஆமாம். அதே மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவங்களே கேட்க வேணாம், ஏன்னா ஓப்பன் பண்ண உடனே அந்த அரிசி மாவு நல்லா வெந்த ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது வருது. ஸோ இப்போ நீங்கள் ரெடின்னா ஆஃப் பண்ணிடலாம். இதையுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா சூடாக இருக்குங்கிற மாதிரி. இதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை ஆட் பண்ணலாமா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுறோமா இல்லை அப்படியே ஆட் பண்ணுறோமா? அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வடிகட்டலாமா? தேவைப்படுமா இல்லை அப்படியே ஆட் பண்ணலாம்? இல்லை பார்த்து அப்படியே ஆட் பண்ணலாமா? ஓகே. இன்னும் கொஞ்சம் வேணுமாப்பா? போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? ஓகே. அதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ண போகிறோம், ஏன்னா ஸ்வீட் அந்த கொழுக்கட்டையில் இறங்கணும்ல, அதுக்காக. இது இப்படியே நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ணுவோம்? ஒரு 2 minutes. 2 minutes. ஓகே. இதுக்கு வந்து நம்ம பால் கொழுக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கிறத விட வெள்ளை கொழுக்கட்டைன்னு வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா வெள்ளை கரைசலில் தான் இதை நம்ம போடுறோம், பாலில் போடுறது இல்லை. பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் பாலை யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால் வந்து இதுக்கு பால் கொழுக்கட்டைன்னு பேர் வந்துச்சு. இப்போ நம்ம ஹர்ஷினியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தேங்காய் பாலும் தேவையில்லை, பாலும் தேவையில்லை. எனக்கு வந்து வாட்டர் அண்ட் நமக்கு வந்து இந்த ஜாகரியோட
மெல்ட்டிங் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த ஜாகரி சிரப்லேயே நம்ம வந்து அதை பண்ணிட்டோம். தேங்காய் பூ மேலே போட்டுக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது தேங்காய் துருவல். ஓகே, ஸோ அவ்வளோதான். அது போதுமா? போதும், ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணுறோம். அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எடுத்து வச்சிடலாமா? அதுவே ஓகேவா, இல்லை உங்களுக்கு இந்த கரண்டி வேணுமா? நமக்கு பிளேட் ரெடியாக இருக்குது, கப்பு ரெடியாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் பால் கொழுக்கட்டை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம பால் கொழுக்கட்டையாக இருக்கும்போது இவங்க கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்காங்கல்ல, தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும், சூப்பி கன்சிஸ்டன்சியில் குடிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஹர்ஷினி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பால் கொழுக்கட்டையை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வெல்லத்தை எடுத்து அதுக்கான தண்ணியை ஊற்றி சிம்லேயே அந்த வெல்லத்தோட கெட்டி பாகு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஸோ பால் கொழுக்கட்டைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா சுட தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த அரிசி மாவில் போட்டுக்கணும். அரிசி மாவு கூட நம்ம என்ன சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம், ஏன்னா அது வந்து பிளெண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அரிசி மாவை நல்லா வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நார்மல் வாட்டரில் அதை ஒரு திக் டோ ஆக்கிக்கணும். திக் டோ ஆக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை தனியாக வச்சுக்கணும். தண்ணி சூடானதும் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ரவுண்டாக பண்ணி வச்ச அந்த பால் கொழுக்கட்டையை தண்ணியில் போட்டு மூடி கொதிக்க வச்சிடணும். ஸோ பால் கொழுக்கட்டை ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பால் கொழுக்கட்டையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இத்தனை நேரம் நம்ம சிம்லேயே வச்சு ஒரு திக் சிரப் பண்ணியிருக்கோம் இல்லையா வெல்லத்தில், அந்த சிரப்பை போட்டு ஒரு 2 நிமிஷம் அது ரெண்டும் பிளெண்ட் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் பால் கொழுக்கட்டை இன்னைக்கு நாங்கள் செஞ்சது. இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பால் கொழுக்கட்டையை மட்டும் எடுக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அந்த குலோப் ஜாமுன் மாதிரி அந்த வெல்லத்தை சேர்த்து எடுக்கணும், சிரப்போட சேர்த்து. அண்ட் இதை வந்து பால் கொழுக்கட்டை திக்காக இருக்கக்கூடாது, முக்கியமாக அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் பால் கொழுக்கட்டைம்பாங்க. ஸோ இப்போது நமக்கு ஹர்ஷினி எந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதையே நான் இவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, பால் கொழுக்கட்டைங்க இத்தனை நேரம் அது வந்து அவ்வளோ சூட்டில் பண்ணியிருக்காங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா உள்ளே நல்லா சூடாக இருக்குங்கிறதுனால இதை எடுத்து சாப்பிடுவோம். சூடாக இருக்கும்னு நினச்சேன், அவ்வளோ சூடு இல்லை. ஹர்ஷினி வந்து பண்ணும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு, என்னமோ வந்தாங்க பேச மாட்டேங்கிறாங்க, அதை எடுத்து போடுறாங்க இதை எடுத்து போடுறாங்க, எப்படி வருமோ அவுட்புட்டுன்னு. ஒருத்தங்க பேசுகிறாங்களா இல்லை கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணுறாங்களா அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அப்படி வெளியில் எடுத்து வைக்கும்போது நமக்கு டேஸ்ட் பண்ணுற அந்த ரெசிபி அதிரடியாக இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வந்து பால் கொழுக்கட்டையை நான் சொன்ன மாதிரி எப்படி வேணால் பண்ணலாம், ஆனால் இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வெல்லத்தோட அளவு, அந்த வெல்லம் வந்து குக்கான அளவு அவங்க பார்த்தது. ஏன்னா கொஞ்சம் இதுவாச்சுன்னா வெல்லத்தை முருகிருச்சு அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம், தப்பாயிரும். ஆனால் கரெக்டான அந்த ஒரு சிரப் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி அதை எடுத்து வச்சு அந்த பால் கொழுக்கட்டையும் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளேவர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சமமா நல்லா இருக்கே. எத்தனை வயசுல சமைக்கிறீங்க? இப்போதான் ஒரு கல்யாணம் பரவாயில்ல, ஓகே. ஸோ புதுசாக சமைச்சாலும் நல்லா சமைக்கிறீங்க. ஸோ இந்த பால் கொழுக்கட்டையை நமக்கு கொடுத்ததுக்காக நம்ம ஹர்ஷினிக்கு சூப்பரான ஒரு கிஃப்டை கொடுத்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன் அட்வான்ஸாக சொல்லிடுவோம். உங்களுக்கான கிஃப்ட் ஃப்ரம் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் வசந்த் அண்ட் கோ.
ஸோ உங்களுக்கு எங்களோட இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள், டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.